திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக சுமார் 1200 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முஹைதீன் வழங்க நாம் கேட்கலாம். முஹைதீன், மேலும் விவரம். வணக்கம் சியாம். தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்தமான் கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் இதனால் கடந்த 3 தினங்களாக இப்பகுதியில் இடைவிடாத நாள் முழுவதும் முத்துப்பேட்டை பகுதியில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் முத்துப்பேட்டை தாலுகாவில் பரவலாக தாழ்வான பகுதியிலும் இப்பகுதியில் உள்ள சாகுபடி கோட்டாரங்களிலும் வயல்களிலும் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவிலும் தொடர்ந்த இடைவிடாத கனமழை விடிய விடிய இன்று காலை வரை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக முத்துப்பேட்டை தாலுகாவில் உள்ள முத்துப்பேட்டை அடுத்த வடகாடு, கோவிலூர், ஆலங்காடு, பாலாவை, நொச்சியூர், புத்தகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட சுமார் 1200 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர் இடுப்பளவு நீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் உள்ள பாலாவை வடிகால், கோவிலூர் வடிகால் உள்ளிட்ட வடிகாலில் ஆகாய தாமரை செடிகள் மண்டி நீரோட்டத்தை தடுத்து நிற்பதால் இன்னும் ஒரு நாள் மழை நீடித்தால் இப்பகுதியில் உள்ள முற்றிலும் நெற்பயிர் சாகுபடி கோட்டாகம் மூழ்கி நெற்பயிர்கள் அழுகிவிடும் சூழ்நிலையில் உள்ளது. இந்த நிலையில் கடன் வாங்கி ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து சாகுபடி செய்துள்ள இப்போது விவசாயிகள் என்ன செய்வது என்று திக்கு தெரியாமல் பரிதவித்து வருகின்றனர். இதனால் இப்போதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகளின் பிரதானமான கோரிக்கையாக உள்ளது. மிஸ்டர் சியாம் சார், விரிவான விவரங்களுக்கு நன்றி முஹைதீன். தொடர் மழையால் புதுக்கோட்டை மாவட்டம் புதுவிடுதி கிராமத்தில் இருக்கக்கூடிய பனையங்குளம் நிரம்பி அதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் நிலங்களை சூழ்ந்திருப்பதால் 25 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆரோக்கிய டேனியல் வழங்க நாம் கேட்கலாம். டேனியல், மேலும் விவரங்கள். வணக்கம் சாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் கரம்பக்குடி அடுத்த புதுவிடுதி பகுதியில் பெய்த கனமழையினால் அப்பகுதியில் உள்ள பனையக்குளம் நிறைந்து காணப்படுகிறது. மேலும் அதிலிருந்து வெளியேறும் உபரி நீரானது அந்த பகுதியில் விவசாயிகள் உற்பத்தி செய்ய சுமார் 25 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்களில் நீர் சூழ்ந்திருக்கு. நடவு செய்யப்பட்டு 45 நாட்களே ஆன நிலையில தற்போது அந்த நீர் முழுமையாக சூழ்ந்திருக்கிறதுனால விவசாயிகள்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. மேலும் நகை உள்ளிட்ட பொருட்களை அளவு வைத்து விவசாயம் செய்து வருவதாகவும் தங்களுக்கு வாழ்வாதாரத்தை காக்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால உடனடியாக தமிழக அரசு இதை ஆய்வு மேற்கொண்டு அந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க உரிய இழப்பீடு தொகையை வழங்கணும். குறிப்பா சொல்லணும்னா இந்த பகுதியை பொறுத்தவரையும் தொடர்ந்து 2 நாட்களாகவே கந்தரவக்கோட்டை, கரம்பக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. சாம், விவரங்களுக்கு நன்றி ஆரோக்கிய டேனியல்.